வணக்கம் தொழிலே மதுரை மீனாள் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் இருக்கின்றேன். நாம் இன்னைக்கு வெங்காயம் சேர்க்காமல் 4 சட்னியை எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, 3 தக்காளி, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 3 பல், கடலைப்பருப்பு அரை கப், உளுந்து அரை கப், 15 வரமிளகாய், ஒரு 10 தேங்காய், புளி நெல்லிக்காய். தேங்காய் சட்னிக்கு ஒரு கப் புட்டுக்கடலை, தேங்காய் 1/4 மூடி, 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கடுகு கருவேப்பிலை தாளிக்க. தக்காளி சட்னிக்கு 6 தக்காளி, பூண்டு தாளிக்கிறதுக்கு வரமிளகாய் ஒரு 10, அது கூட அரைக்கிறதுக்கு பூண்டு ஒரு 10, புளி, இஞ்சி சிறிதளவு, உளுந்து, கடலைப்பருப்பு, மல்லி இது கூட வறுத்து அரைக்க போகிறோம். ஹெர்பல் சட்னி செய்ய போகிறோம். புதினா ஒரு கைப்பிடி அளவு, ஓமவல்லி 10, 2 தக்காளி, 10 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, புளி சிறிதளவு, 2 பூண்டு. முதல்ல கருவேப்பிலை சட்னி செய்ய போகிறோம். கடாயில் கடலைப்பருப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் தனியாக எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த பருப்புகளை வறுத்து தனியாக பொடி பண்ணி கடைசியில் தான் சட்னி சேர்க்கணும். இப்போ தேங்காய் வறுத்துக்கலாம். அது கூடயே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். பருப்புகளை முதலே சேர்த்துட்டோம்னா இந்த சட்னி முழுன்னு இருக்கும். அதனால் கடைசியில் சேர்க்குறோம். இப்போ புளி சேர்த்துக்கலாம். அது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். ஆறட்டும். இப்போ தக்காளி சட்னி செய்யலாம். கடலைப்பருப்பு, உளுந்து, மல்லி விதையை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வறுக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ தனியாக எடுத்துக்கலாம். முழு பூண்டு, இஞ்சி, மிளகாய் வத்தல் சேர்த்து வறுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடயே புளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் அது கூடயே சேர்த்து வறுக்கலாம். சட்னி தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ எடுத்துக்கலாம். நாம் இந்த மாதிரி தக்காளி சட்னியை நல்லா வதக்கி அரைச்சோம்னா ஒரு 4 நாட்களுக்கு தக்காளி சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது ஹெர்பல் சட்னி அரைக்கலாம். கடாயில் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவை என்ன சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இது எடுத்துக்கலாம். அடுத்து மிளகாய் வத்தல், பூண்டு, இஞ்சி அது கூடயே புளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. தேவையான எண்ணெய் சேர்த்துக்குங்க. உப்பையும் சேர்த்துக்கலாம். அதை எடுத்துடலாம். இப்போ புதினாவையும் ஓமனையும் சேர்த்துக்கலாம். ஓமவல்லியும் புதினாவும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். வதக்கின பொருட்கள்லாம் ஆறிச்சு. இப்போ சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். தக்காளி சட்னியை தவிர மற்ற 3 சட்னிக்கும் நம்ம ஒன்றா தாளிச்சிக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் சேர்த்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தனித்தனியாக அந்த சட்னி சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னிக்கு தாளிக்க போகிறோம்.
தேவையான எண்ணெய் சேர்த்துக்குங்க. உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தட்டின பூண்டு, கருவேப்பிலை, மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். இந்த பூண்டை தட்டி சேர்க்குறதுனால இந்த சட்னி ரொம்ப வாசனையாக இருக்கும். தக்காளி சட்னியை அந்த கடாயிலே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. இதையும் எடுத்துக்கலாம். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, ஹெர்பல் சட்னி, கருவேப்பிலை சட்னி. இதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த 4 வகை சட்னியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அருமையான இந்த 4 வகை சட்னியும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி.